அனைவருக்கும் வணக்கம். சினிமால இருந்து ஒரு 2 ஆண்டு காலத்துல ஆட்சியை பிடிச்சது தமிழக வெற்றி கழகம். சோ அந்த வரிசையில எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தாரகை மந்திரத்தோட நடிகர் தனுஷ் அவர் அரசியலுடைய தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், சோ அவர் பேசக்கூடிய விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது அடுத்த தலைமுறை நடிகர்கள் அரசியலுக்கு தயாராகிறார்களா என்ற ஒரு கேள்விதான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தன்னுடைய நலத்திட்ட உதவிகள் பிறந்தநாள் விழாவில் பண்ணும்போது அவர் பேசுறப்போ நிறைய விஷயங்களை அவரு போட்டு காட்டுறாரு. அது குறிப்பாக எல்லாரும் பத்திரமா வீட்டு போங்க அப்படிங்கிற அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பாணியில சொல்றாரு. தலை அஜித்தோட பாணியில நீயா ஒத்துக்கிறாத வரைக்கும் உன்னை யாரும் தோக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டயலாக சொல்றாரு. சோ இது மாதிரியான பல விஷயங்களை முன்னிறுத்தி அடுத்த தலைமுறை நடிகர்களும் அரசியலுக்குள்ள வராங்களா? சோ இந்த தமிழ்நாட்டுல நடிகர்களுக்கான தேவைகள் தான் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நடிகர்களுடைய தாக்கங்கள் இங்க அதிகமாக இருக்கு. என்னதான் வீட்டுல எம்பிபிஎஸ் இல்ல எல்எல்பி இல்ல பிகாம் பிஎஸ்சி என்ன படிச்சாலுமே சினிமாவுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. சோ அந்த இடத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி நடிப்பு ஒண்ணுதான் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியானது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த மக்கள் களத்துல போராடுறாங்களா இல்ல சினிமால போராடுறாங்க? சினிமால மீன்ஸ் வாய்ப்பு கேட்டு போராடுற கிடையாது, ஸ்கிரீன்ல போராடுறோம், நடி சம்பளம் வாங்கிட்டு பண்றோம். சோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம களத்துல போராடுறவங்கள மக்கள் நிராகரிக்கிறதும், சினிமாவில சம்பாதிச்சு பேரும் புகழும் வாங்குறவங்கள மக்கள் ஆதரிக்கிறதும் கொண்ட ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நாம் சந்தோஷித்து பூரிப்படைய வேண்டும். ஏன்னு சொன்னா களத்துக்கும் திரைக்கும் வித்தியாசம். இங்க உடனே கேட்பீங்க, சீமான் சினிமால இருந்து தானே களத்துல நிக்கிறாரு, ஏன் அவரால் ஜெயிக்க முடியல? இல்ல சினிமால இருந்து சில நடிகர்கள் சில அரசியல் கட்சியில இருக்காங்க, ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? சோ அவங்களும் சினிமா பின்புலத்துல தானே வர்றாங்க அப்படின்னு. ஆனா சினிமால இருந்து இங்க வந்த உடனே யாருமே ஜெயிக்க முடியாது. சோ அதுக்கான அந்த உழைப்புக்கு ஏற்ற அர்ப்பணிப்பு எந்த நடிகர்களிடம் இருக்குதோ அவர்கள் தான் நாளாள முடியும். ஏன்னா மக்களுடைய நீரோட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலத்துல சுதந்திரம் அடைந்த இந்தியாவில இத்தனை ஆண்டு காலத்துல இந்த மக்கள் ஏன் இன்னும் ஏழ்மையில் இருக்கிறார்கள், அந்த ஏழ்மையில இருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில நடிகர்கள் சிந்திக்கிறார்கள். சோ அந்த வரிசையில இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சிந்திச்சதுல தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. மக்கள் அவரை ஆதரித்தார்கள், அங்கீகரித்தார்கள். இன்று தமிழக முதலமைச்சராக, மாண்புமிகு முதலமைச்சராக அவரை அரியானையில் அமர்த்தி வைத்து அழகு பார்த்தார். இந்த வரிசையில பிற நடிகர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி.